இவனே ஒரு ப்ராப்ளம். இதை எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஹலோ நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்கப்பா. என்னப்பா நீங்கள் போங்கங்க. சரி வாங்க வீடியோவை பார்த்துருவோம். இன்னைக்கு போயம் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய போயம் எ பாய்சன் ட்ரீ. இந்த போயம் எதை பற்றி சொல்லுதுன்னா உங்களோட கோவத்தை பற்றி தான் சொல்லுது. அது என்னன்றதை பார்த்துடலாமா? கமான். ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை ஃப்ரெண்ட். ஐ டோல் மை ராத் டிட் என். நான் என் ஃப்ரெண்டோட கோவமாக இருந்தேன். அதனால அந்த கோவத்தை அவன்கிட்ட காட்டினேன். என்னோட கோவம் முடிஞ்சு போச்சு. ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை ஃபோ. ஐ டோல்ட் இட் நாட் மை ராத் வில் க்ரோ. என் எதிரியோட நான் கோவமாக இருந்தேன். ஆனால் அதை நான் அவன்கிட்ட சொல்லலை. அதனால என் கோவம் இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். அந்த கோவத்தை எப்படி தண்ணி ஊற்றி வளர்த்துனேன்னா என்னுடைய பயத்தினால அதை தண்ணி ஊற்றி வளர்த்துனேன். காலையிலையும் இரவுலையும் என்னோட கண்ணீர் ஊற்றி அதை நான் வளர்த்துனேன். அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். அதை நான் எப்படி மறைச்சேன்னா என்னுடைய புன்னகையால் அதை நான் மறைச்சேன். அதே நேரம் என்னுடைய தந்திரமான அந்த புன்னகையால் அதை நான் மறைச்சேன். அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட் டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட் அண்ட் மை ஃபோ பிஹைல்ட் இட் ஷைன் அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன். அதாவது ராத்திரியும் பகலுமா அது வளர்ந்துக்கிட்டே இருந்தது. இந்த கோவமே ஒரு மரமாக வளர்ந்தது. அந்த மரம் அழகான ஒரு ஆப்பிளாக வந்தது. ஆப்பிள்ன்றதும் இந்த இடத்துல ஒரு கோவம். அந்த அழகான ஆப்பிளை பார்க்கும்போது என் எதிரிக்கும் தெரியும் அது என்னோடது தான் அப்படின்னு. அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல் வென் த நைட் ஹேட் வெல் த போல் இன் த மார்னிங் கிளாட் ஐ சி மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச் beneath த ட்ரீ. என்னுடைய கார்டனில் அந்த ட்ரீ ஒரு ஆப்பிளை பிரைட்டாக வளர்த்து வச்சுருந்தது. அதை என் ஃப்ரெண்டு பார்க்குறான். அதை அவன் அடைய நினச்சி நைட்டு வேலையில் அதை வந்து சாப்பிட்றான். அவன் சாப்பிட்டுட்டான். அதை நான் காலையில் வந்து பார்க்கும்போது அவன் கீழே மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் இறந்து போயிட்டான் என்னோட கோவத்தை சாப்பிட்டு, அதாவது என்னோட கோவமான ஆப்பிளை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பிளேக் அப்படின்றவர் இந்த போயம் எழுதியிருக்கிறாரு. வில்லியம் பிளேக்ன்றவர் இங்கிலீஷ் போயட்டு, பெயிண்டரு, பிரிண்ட் மேக்கர், இப்படி எல்லாம் பன்முக தன்மை கொண்டவர். இவர் வந்து சூப்பரான ஆளா இங்கிலீஷ் போயட்ரியில் கருதப்படுறாரு. லண்டனில் பிறந்திருக்கிறாரு. உணர்ச்சிகரமான அது புரட்சிகரமான போயம் எழுதுறதுல வந்து இவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. இவரோட ஃபேமஸ் போயம் என்னன்னா த லேம்ப், அப்புறம் த டைகர் அப்படின்றது தான் இவரோட ஃபேமஸ் போயம்ஸ். ஸோ கிளாசரி என்னென்னா ராத்னா ஆங்கர், ஃபோனா எனிமி, ஆங்கர்னா கோவம், எனிமினா நண்பன் இல்லாத ஒருத்தன், டிசைட்ஃபுல்னா கன்னிங் ட்ரெஷரஸ் தந்திரமான, வைல்ஸ்னா ட்ரிக்ஸ் அதுவும் தந்திரமானன்ற மீனிங் வரும். வீல்டுனா கவர்டு அதை மூடி மறைக்கிறது. ஓகே, இப்போ போயம் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? whom does I refer to? இங்கே I refer to யாரு? the poet. how did the anger of the poet come to an end? எப்படி அந்த போயட்டோட கோவம் தணிஞ்சுது? அதாவது இந்த இந்த 2 லைன் வச்சு பார்த்தோம்னா ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்த கோவம் எப்படி தணிஞ்சது? அந்த கோவத்தை என் ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டினேன். அது எனக்கு முடிஞ்சு போச்சு. வாட் டஸ் இட் ரெஃபர் டு? இதில் இட் ரெஃபர்ஸ் டு என்ன? கோவம், ஆங்கர், ராத். ஹவு இஸ் இட் வாட்டர்ட்? எப்படி அதை தண்ணி ஊற்றி வளர்க்குறேன்? என்னோட பயத்தினாலையும் என்னுடைய கண்ணீர்னாலையும் அதை நான் தண்ணி ஊற்றி வளர்க்குறேன். ஹவு டிட் த போயட் ஃபீல் இன் த மார்னிங்? எப்படி அவர் ஃபீல் பண்ணுறாரு? கிளாட், சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறாரு. ஹூ இஸ் த ஃபோ ரெஃபர் டு ஹியர்? ஃபோன்றது யார்? போயட்டோட எனிமி. வை வாஸ் த ஃபோ ஃபவுண்ட் லைங் அவுட் ஸ்ட்ரெச் beneath த ட்ரீ? அதாவது அவருடைய கோவத்தினால, அந்த கோவமான ஆப்பிள் சாப்பிட்டதுனால மலாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்து செத்து போயிட்டான். பாவம் பயம். வாட் டஸ் இட் ரெஃபர் டு? இதில் இட் ரெஃபர் டு யார்? அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட். இதில் இட் ரெஃபர் டு கோவம் தான். ரத், ஆங்கர், என்னன்னா சொல்லலாம், எல்லாமே ஒரே மீனிங் தான். வாட் டஸ் ஆப்பிள் சிக்னிஃபை? ஆப்பிள்ன்றது எதை சிக்னிஃபை பண்ணும்? நீண்ட நாள் வச்சுருந்த கோவம் அது ஒரு வெறியாக மாறுது இல்லையா? அதுதான் அந்த ஆப்பிள் ஆங்கர், எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் தான் நம்ம வந்து ஆப்பிளால் சிக்னிஃபை பண்ணுறாங்க. வாட் க்ரூ போத் டே அண்ட் நைட்? எது காலையிலையும் இரவுலையும் வளருது? அவனோட கோவம் தான் இல்லையா? அதுதானே வெறியாக மாறுது. ஸோ ரொம்பவே முக்கியமானது கோவத்தை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடியுது. ரைட்டு நண்பர்களே, போயம் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த போயம் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.